தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை ஒரு தடவை கேட்டுட்டு பிறகு உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னொரு தடவை கூட பாருங்கள். உங்களுக்கே பல விடைகள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு முடிச்சு வைப்பாங்க. முடிச்சு வைக்கிறதுனா என்ன? சரி, ஒன்று அந்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு அதை வாதாட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு வைப்பாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ பரஸ்பரம் சரி இதுக்கு பிறகு இது ஒன்று வேணால் நம்ம சமாதானமாகிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் முடிச்சு வைக்கிறது. இந்த முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வாபஸ் வாங்குறாங்கன்னா, ஒன்று அவங்க தவறை உணர்ந்திருப்பார்கள். சரி, நம்ம எப்படி இனிமேல் நம்ம நடந்துக்கணும், நம்ம மேலே சில தப்பு இருக்குது, அதனால தான் இது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த தப்பை இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இப்படி அவங்க குற்றத்தை ஒன்று ஒத்துக்கணும். இல்லை தான் மேலே ஒரு தவறு இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் வாபஸ் வாங்குவாங்க. அப்போ தான் இது முடிச்சு வைக்கப்படும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தர்மசாஸ்திரப்படி ஒரு தவறை ஒரு மனிதன் முதல்ல ஒத்துக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடக்க போகிறதில்ல. சார், என் மேலே அபாண்டமாக ஒருத்தவங்க பழி சுமத்திட்டாங்க சார் அப்படின்வாங்க. அபாண்டமாக என்னை தப்பு நமக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணலையான்னு. நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட்டு நம்ம இருந்திருந்ததுன்னா அவன் 2 ஆக்குவான் 3 ஆக்குவான், அது அவனுடைய வேலை. ஆனால் அந்த ஒன்று இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது யார்? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டுருந்தோம்னா அவன் 2 ஆக்க முடியாது 3 ஆக்க முடியாது. அப்போ 3 ஆக்குறான் 2 ஆக்குறான்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு தப்பு வாழ்க்கையில் நடக்குதுன்னா நமக்கே அது முன்னாடி தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம லைஃப் என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்களில் செட்டில் ஆக முடியல. நம்ம லைஃப்பில் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப கைகூடி வரக்கூடிய திட்டங்கள்லாம் பலகீனமாகி நின்று போயிடுது. ஒரு நல்ல போஸ்டிங்கிலே உட்காந்துருக்கோம்னா அந்த போஸ்டிங்கில் ரொம்ப நாள் தொடர முடியல. சில பேருக்கு விதுக்குன்னு இருக்கும், எப்போ இந்த போஸ்ட் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு. சில பேர் சம்பாதிக்கலான்னு யோசனை வரும், எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் சம்பாதிக்க முடியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் அந்த சம்பாதிச்சு விட்டுடுவோம், யாருக்கும் தெரியாமல் விட்டுடுவோம். அது எவனுக்காக தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமேன்னு நம்ம தெரியாமல் வச்சுப்போம். கடைசியில் போனதுக்கு பிறகு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியல, வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, கௌரவமாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகுதியை உயர்த்திக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் உயர்த்திக்கிட்டே வராங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ 2 பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது ஒரு உண்மையான சப்ஜெக்டு, முக்கியமான சப்ஜெக்டு. உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் இந்த சப்ஜெக்ட் பேச போகிறேன். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விவரிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த பிளானட் பொசிஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குள்ளே வரேன். இப்போது உங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருந்தது, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது யார் யார் செட்டில் ஆகுவாங்க? யார் செட்டில் ஆகுவாங்க? ஐ எம் செட்டில்டு சார், ஐ எம் அன்செட்டில்டு சார். நமக்குள்ளே நமக்கு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய நடிச்சுக்கிட்டே இருப்போம். செட்டில்னால் எப்படி? ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான் சார், நான் மட்டும் செட்டில் ஆகலை சார். ஒருத்தன் என்னோட படித்தவன் நல்லா வந்துட்டான், நான் மட்டும் முன்னேறவே முடியல. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு என்னென்னா அவனுக்கு லக்னம்
செட்டில் ஆனவனுக்கு லக்னம் நல்லா இருக்கும். லக்னத்துக்குரியவன் உச்சம் ஆட்சி நட்பு பெற்றிருந்தால் அவன் வாழ்க்கை நிலை பெறும். 2ஆம் பாவம் சொல்லுவாங்க. பாவம் இல்லை, பாவம். பாவம்ங்கிறது வேற, பாவம்ங்கிறது வேற. 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா செல்வம், குடும்பத்தை குறிக்கும். இதில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அவனும் வெற்றி பெறுவான், செல்வம் நிறைய கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் ஒருத்தனுக்கு சொந்த வீடு, மன நிம்மதி கிடைக்கணும்னா, அவனுக்கு மன அமைதி கிடைக்கணும்னா 4ஆம் பாவத்துக்குரிய கிரகங்கள் இருக்கணும். 7ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். கூட்டாளிகள், கல்யாண வாழ்க்கை. சில பேர் கல்யாணமே நடக்காது, சில பேர் கல்யாணம் நடந்து கஷ்டப்படுவான், சில பேருக்கு கல்யாணம் கூட்டாளிகள் அமைய மாட்டாங்க. அப்படி இதெல்லாம் சரியாக அமைஞ்சால் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை நிலை பெறும். அப்போ 7ஆம் பாவம் ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்த 10ஆம் பாவம் நம்ம பார்க்க வேண்டிய பாவம் லக்னம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்டது. இதில் சூரியன், சனி, புதன் இவங்கெல்லாம் வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நன்மை. அவங்க ரொம்ப பொசிஷன் வலிமையாக இருக்கணும். அடுத்த 11ஆம் பாவம் லாபத்தை நோக்கியது. இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை பெறணும், சனி வலிமை பெறணும். இப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகம் செட்டில்டு, நிரந்தரமான நல்ல பலனை பார்க்க முடியும். இந்த அன்செட்டில்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். லக்னாதிபதி, நல்ல கவனிங்க, லக்னத்துக்கு அதிபதி 6, 8, 12 அந்த பாவங்களில் பலவீனமாக இருந்தால் அவங்க அன்செட்டில்டு தான். அதுக்கு சில மாற்று முறைகளை கையாண்டால் தான் செட்டில் ஆக முடியும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக அது மாற்று முறைகளுக்கு என்னன்றதை ஜோதிட ரீதியாக உள்ளே போங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். 10ஆம் பாவம் அதோட அதிபதி இந்த ராகு, கேது, சனி, செவ்வாயோடு தொடர்பு கொண்டாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் கிடையாது. வேலையில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் ஒன்றா இருக்க முடியாது, தொழில் மாறிக்கிட்டே இருக்கும், வேலை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா, 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட லக்னத்துக்கு 2ஆம் பாவம் பணம் தங்காது. 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இடம் மாறிக்கிட்டே இருக்கணும், ஒரு நிரந்தர பிளேஸ்மெண்ட் இருக்காது. 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்படும், கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும். 8ஆம் பாவம் வலுப்பெற்று சுப பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா எதிர் மாற்றங்கள் தான் நிறைய நடக்கும். முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கவுத்து விட்டு போயிடும். அதாவது ஏற்றம் இறக்கம். இதை விட ரொம்ப முக்கியம் 12ஆம் பாவம் அதிகமாக செயல்பட்டதுன்னா அவங்களுக்கு அலைச்சல், செலவு, வெளிநாடு போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஜோதிடத்தில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும், அது வரை மீனம் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள் ராசியில் நான் உங்களுக்கு நீங்கள் செட்டில் ஆகணும்னா உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்கணும், அன்செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பற்றி தெளிவுபடுத்த போகிறேன். வாங்க உள்ளே போவோம். வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களை, நீங்கள் ஏன் செட்டில் ஆக முடியல? செட்டில் ஆகிறதுக்கு என்ன எப்படி இருக்கணும் ஜாதகம், செட்டில் ஆகாததுக்கு ஜாதகம் எப்படி இருக்கணும், செட்டில் ஆகணும்னா ஜாதகம் எப்படி இருக்கணும். இப்போ ஜாதக நோட்டை எடுத்து வச்சிங்க, ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அழகாக பேசுவோம். முதல்ல ரிஷபராசிக்காரர்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னா பணம் நிறைய வரணும். வர பணம் நமக்கு தங்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி பொண்டாட்டி புருஷன் அமையணும். இதெல்லாம் தான் ரிஷபராசிக்கு ரொம்ப முக்கியம். இந்த கூட்டாளிகள் சரியாக இல்லைனாலே ரிஷபராசிக்கு சாதகம் இருக்காது. என்றைக்குமே கூட்டாளிகளால் தான் ரிஷபராசிக்கு பிரச்சனை. அப்படி ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த கூட்டாளிகளால் பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் நல்லா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஜாதகம் நல்லா இருக்கா, எவனாவது நமக்கு மந்திரம் மாந்திரிகம் வச்சுருக்கானா? உலகத்தில் மந்திரம் மாந்திரிகம்லாம் உண்மையான ஒருத்தவங்க கேட்டாங்க. எஸ், குட், உண்மை. அது நமக்கு கிரகங்கள் சாதகம் இல்லைன்னா அது பாதிக்கும். கிரகம் சாதகமாக இருந்தால் நம்ம பக்கமே திரும்பாது. புயல் வருது, எல்லா வீடும் பாதிக்கப்படுதா? எல்லாரும் பாதிக்கப்படுறாங்களா? பக்கத்து வீட்டில் மரம் விழுந்துருக்கும், இந்த வீட்டில் விழுந்துருக்காது. அதுக்காக இந்த 10 தெரியுது அவங்களுக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்மளுடைய நேர காலங்கள் தான். அப்போ ரிஷபராசிக்காரவங்க ஏன் செட்டில் ஆக முடியல? முதல் விஷயம், உங்கள் ஜாதகத்தில்
உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவன் பலகீனம் அடைஞ்சிருக்கானான்னு பாருங்கள். உங்கள் அந்த லக்னத்துக்கும் ராசிக்குரியவன் பலகீனம் அடைஞ்சிட்டான்னா நம்மளால் 4 ஸ்டெப்பு ஏறினா 3 ஸ்டெப்பு இறங்கிடுவோம். அதுமாரி யார் நமக்கு வழி போட்டு பாதை வகுத்து கொடுத்தா கூட அந்த பாதையில் ரொம்ப தூரம் போக முடியாது. நம்ம போகிறதுக்குள்ளே திருப்பி புதராக மண்டிடும், பாதம் மறைஞ்சிடும். ஏன்னா அதுக்குள்ளே யோசிக்க முடியாது நம்மளால். உங்கள் ராசியில் சனி பாதிக்கப்பட்டிருக்காரான்னு பாருங்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக சட்ட பிரச்சனைகளை சந்திக்கணும். ரோடு பிரச்சனை, வீடு பிரச்சனை, பக்கத்து வீடு அடுத்த வீடு பிரச்சனை, சம்பந்தமே இல்லாமல் மன சஞ்சலம், மனசில் தேவையில்லாத கோபம், மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும். சனி பாதிக்கப்பட்டிருந்தால் செட்டில் ஆக முடியாது. குரு பலம் இழந்திருக்காரான்னு பாருங்கள். குரு பலம் இழந்திருந்தார்னா தேவையான பெரிய மனுஷங்களோட உதவி நேரத்துக்கு கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் வரேன்ட்டு போவான், திரும்பியே வரமாட்டான். நமக்கு ரொம்ப முன்னாடியிலேருந்து பழக்கம் இருக்கும், அந்த பழக்கமானவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி 10ஆம் பாவம் தோஷமாக இருக்கான்னு பார்த்துங்க. அங்கே தான் பிஸ்னஸ், அதான் தொழில், அதான் வேலை. அது தோஷம் அடைஞ்சிருந்ததுன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டெப்புலையும் முன்னேற முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் திறமை இருந்தும் ரிஷபராசிக்காரவங்க வார்த்தையை வேகமாக விட்டுடுவாங்க. கோபம், ப்ரெஷர் அதிகமாக வந்துடும். எந்த இடத்துல அனுசரிக்கணுமோ அந்த இடத்துல அனுசரிக்க முடியாமல் போயிடும். தேவையில்லாத பகையை நம்மளே ஏற்படுத்திக்கணும். 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது. காதல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு காதலே இருந்திருக்காது. 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் கல்யாண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம் இருப்பாங்க. நீ எப்போ, அதாவது சொல்லுவாங்க, புருஷன் எப்போ உழுவான்னு பொண்டாட்டி பார்ப்பாங்க, பொண்டாட்டி எப்போ உழுவாங்கன்னு புருஷன் பார்ப்பாங்க. வெளியிலலாம் விரோதி தேட வேண்டாம். 2ஆம் பாகம் பாதிக்கப்பட்டிருந்தா. ராகு பகவான் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்து ராகு சாதகமாக இல்லைன்னா தொழிலில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒருத்தனும் நமக்கு நிரந்தரமாக இருக்க மாட்டான். வேலை பார்க்குற இடத்துல நம்ம நல்லது பண்ணாமல் நம்ம ரெகக்னைசேஷனே பண்ண மாட்டான், அங்கீகாரமே நடக்காது. கேது அதுமாரி பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்பத்தில் பிரிவு. உங்களுக்கு கேது பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்பத்தில் பிரிவு, குடும்ப பிரிவை சந்திக்கணும். நிறைய நேரம் தனியாக படுத்திருக்க மாதிரி இருக்கும். புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்க, இவங்க ஒரு கட்டில் அவங்க ஒரு கட்டில் படுத்துருப்பாங்க, இவங்க ஒரு ரூமில் அவங்க ஒரு ரூம் படுத்திருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு நமக்கு எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நல்லா இருக்கியான்னு மட்டும்தான் கேட்கும், நல்லா இருக்கிறதுக்கு என்ன யோசனையோ கூட செய்யாது. சந்திரன் உங்களுக்கு சாதகம் இல்லைன்னா மனசஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சந்திரன் ரொம்ப முக்கியம். அதனால் யாரெல்லாம் சந்திராஷ்டமம் பார்க்குறாங்களோ இல்லையோ, ரிஷபராசிக்காரவங்க சந்திராஷ்டமம் பார்க்கணும், ஜென்ம நட்சத்திரம் பார்க்கணும். நீங்கள் சந்திராஷ்டம தினத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரன் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுப்பார், மனசஞ்சலத்தை கொடுப்பார், மற்ற சஞ்சலத்தை சமாளிச்சுக்கலாம். புதன் நமக்கு பலகீனமாக இருந்தால் புத்திசாலித்தனம் வெளிப்படாது. உங்கள் பேரை இன்னொருத்தர் சொல்லி கைத்தட்டிட்டு வாங்கிட்டு போயிடுவோம். அதுமாரி உங்கள் ஜாதகத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் செட்டில் ஆக முடியாதுன்னா, தவறான ஆசைகள், அதாவது தவறான தசைகள் நடக்கும்போது தவறான ஆசைகள் மேலோங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆப்டான தசை இல்லாதப்போ, சூரிய தசை, சந்திர தசை, ராகு தசை, கேது தசை, புதன் தசை, செவ்வாய் தசை, சனி தசை, இதுமாரி 9 தசைகள் இருக்குது இல்லையா, அதில் உங்கள் ஜாதகத்திற்கு உங்கள் எந்த கிரகம் ஆப்போசிட்டாக நிற்கிதோ அந்த கிரகத்தோடைய திசை நடக்கும்போது, தவறான தசை நடக்கும்போது தவறான ஆசைகள் உருவாகி நம்மளையே நமக்கு சேஃப்டின்னு நினச்சிக்கிட்டு பாதகத்தில் விழுந்துரும். ஸோ இதெல்லாம் நமக்கு செட்டில் ஆக முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள். எப்படி செட்டில் ஆகலாங்க? இந்த காரணம் தான் எங்களுக்கே தெரியுது. சொல்லுங்கன்னா ரொம்ப சிம்பிள். சுக்கிரன் வலிமை பெறுகிறானான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. வலிமைனா என்ன? ஜோதிடத்தில் வலிமை பெறாததுனால தான் கஷ்டம். கோச்சார அடிப்படையில் வலிமை பெறும் பொழுது காரியங்களை நகர்த்துங்க, அவ்வளோதான். சனி யோகக்காரனாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செட்டில் ஆக முடியும். அவன் ஒரு ரவுண்டு சுற்றி வரும்போது யோகத்துக்கு வருவான். யோகத்துக்கு வரக்கூடிய அந்த காலத்தை சரியாக நீங்கள் தைரியமாக இறங்கினா எல்லாம் நல்லதாக நடக்கும்.
உங்களுக்கு குரு பார்வை கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. குரு பார்வை கிடைக்கும் பொழுது கப்புன்னு அமைக்கணும் எல்லாத்தையும். அந்த இடத்துல யோசிக்கவே கூடாது. சீனியாரிட்டி படி நம்ம 3வது இடத்துல இருந்தால் கூட நமக்கு முதல் இடத்துக்கு என்ன ஐடியான்னு பார்க்கணும். 10ஆம் பாவம் பலம் பெற்று இருந்தால் பதவி யோகம் கிடைக்கும், பணபலம் கிடைக்கும், பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். பகவான் நாமா நிறைய சொல்லுங்கள், கிருஷ்ணராம் மந்திரம் சொல்லுங்கள், சிவ மந்திரம் சொல்லுங்கள். 11ஆம் பாவம் லாபம் பெற்றிருந்தால் லாபத்தில் லாபத்தில் லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு சந்திரன் மட்டும் நல்ல நிலைமையில் இருக்கணும் சுவாமி, புதன் வலிமை பெற்றிருக்கணும், புத்திசாலித்தனத்தினால் ஒவ்வொரு நாளையும் உங்கள் பக்கம் இழுக்க முடியும். உங்களுக்கு குரு தசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள். சுக்கிர தசை நடக்கும் பொழுது லாபத்தை அடைவீர்கள். சந்திர தசை நடக்கும் பொழுது லாபத்தை அடைவீர்கள். ஆமாம், கேது தசை சாதகம் இல்லை, ராகு தசை சாதகம் இல்லை. இந்த தசைகள் நம்மளை டவுன் பண்ணும். ராகு கேது தசைகள் டவுன் பண்ணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. சந்திர தசை, குரு தசை, சுக்கிர தசை யோகத்தை கொடுக்கும். சனி தசையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பெஸ்ட்டாக வருவீங்க. சனி தசையில் பெஸ்ட்டாக வருவீங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தோடைய ஆதரவு உங்களுக்கு அமையும். யார் எப்படி போனாலும் சரி, குடும்பத்தில் உங்கள் மேலே உங்களை விட்டுட மாட்டாங்க, பிடிச்சிப்பாங்க. யாரோ ஒருத்தவங்களுடைய பாசம் கிடைக்கும். இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கான வழி. இதில் இன்னும் கொஞ்சம் ஜோதிட ரீதியாக பரிகாரம் ரூபமாக சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். நிறைய பதிவில் நான் கொடுத்துருக்கேன், சொல்ல மாட்டேறீங்க. சொல்லிக்கிட்டு வாங்க, யூடியூப்பில் போட்டு ஓட விடும். வெள்ளை மலர்னு சொல்லுவாங்க, வெள்ளை தாமரை, இந்த வெள்ளைப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இந்த பூவில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக செட்டில் ஆகலாம். பெண்களுக்கு தானம் கொடுங்க. பெண்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது தானம் கொடுங்க. ரிஷபராசிக்காரவங்க பெண்களுக்கு தானம் நல்ல, அதுவும் நேர்த்தியாக பூஜை பண்ணக்கூடிய பெண்கள், சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்பக்கூடிய பெண்கள், இந்த பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது, ஒரு பழம் வாங்கி கொடுத்தா கூட அதுக்கு பலன் உண்டு. என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுங்க. ஒரு பெண்ணை பார்த்தா வாங்கி கொடுங்க. ஆச்சாரமாக இருக்கிறவங்கள்ட்ட கொடுங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. நீங்கள் உங்கள் செட்டில் லைஃப், நான் செட்டில்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறது எப்படி? பசுமாட்டுக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுற புண்ணியம் தக்க வைக்கப்படும், நீங்கள் பண்ணுற லாபம் தக்க வைக்கப்படும். பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கணும். வீட்டில் தினசரி காலை மாலை தீபம் ஏற்றணும், நெய் தீபம் ஏற்றணும். உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்பி ஏற்றுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு ஏற்றுங்க. ஆடம்பர செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க, அது அதிகமாக அடிச்சுட்டு போகும். நீங்கள் எப்பெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ குடும்பத்தில் உள்ளவங்க அதை எடுத்து செலவு பண்ணிவிடுவாங்க. அதை மட்டும் குறைச்சிங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ஏற்படும். ஆக லைஃப் இனிமேல் செட்டில் லைஃப், செட்டில்மெண்ட் டைம் ஆரம்பம். உறவுகளே, நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் இப்போ முக்கியமாக 3 பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக, உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணுன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பரிகாரம்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக, இது சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் செட்டில் ஆவீங்க. வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு பாதையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். ஒரு அரியாசனத்தை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாருமே ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலி செய்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. யாரும் அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலியிலாவது பெரிய முன்னோர்களோட நினைவு அஞ்சலிகளில் அன்னதானம் செய்யுங்க, மறந்துடாதீங்க, செய்யுங்க. அதுமாரி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிவன்
சிவன் கோயில், விஷ்ணு பெருமாள் கோவில், அம்மன் கோவில், அடுத்து முருகன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 2 நெய் தீபம், சிவாலயத்தில் 2 தீபம், விஷ்ணு ஆலயத்தில் 2 தீபம், அம்மன் ஆலயத்தில் 2 தீபம், முருகன் ஆலயத்தில் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு முறையாவது அன்னதானம், அப்படி இல்லைன்னா கல்விக்கு உதவி, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நவக்கிரக வழிபாடு இதை அவசியம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் நவக்கிரகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கலாம், இல்லை வழிபாடு செய்யுங்க. எந்த நாளில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்துங்க. சூரியனுக்கு பிரதானமாக இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அன்னதானம், கல்விக்கு உதவி கண்டிப்பாக செய்யுங்க. இது சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஒரு தசாபுத்தி, அந்தரம், கோச்சாரம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக செட்டில் ஆகிறது உறுதி. நம்ம எல்லாரும் ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்குள்ளே வரப்போகிறோம். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆகிறத நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.